புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. இன்னைக்கு திமுகவில் என்ன கிட்னி திருடுறான். இன்னைக்கு நீ யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதாட்டு இருக்குது. இந்த ஆட்சியில இது அரசாங்கம் இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் வெளியிட்டு இருக்குதுங்க, நாம வெளியிடல. இன்னைக்கு வந்திருக்குது அரசு குறிப்பு. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடி இருக்கிறாங்க. அந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி, மருத்துவத்துறை சேர்ந்த அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் போய் சோதனை நடத்துறாங்க. யாரு அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா திமுக கட்சிக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை, பெரம்பலூர் மற்றும் சிதார் மருத்துவமனை திருச்சி ஆகிய மருத்துவமனைக்கு மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் பிரிவு 16 உட்பிரிவு 2 படி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குனர் அவர்களால் ஆணை வழங்கப்பட்டு அந்த மருத்துவமனை யாருக்கு சொந்தம்னா மணச்சநல்லூர் திமுக MLA கதிரவன் என்ற அவருடைய மருத்துவமனைங்க. ஏங்க இவரெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா உடல் இருக்கிறதெல்லாம் பாட்டு பாட்டா கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. பாட்டு பாட்டா இன்னைக்கு யாருடைய மருத்துவமனை? திமுக MLA அவர்களுக்கு சார்ந்த நிறுவன மருத்துவமனையிலிருந்து கிட்னி திருடப்பட்டதாக அவர்களுடைய அறிக்கை, திமுக அரசாங்கம் கொடுக்கப்பட்ட அறிக்கை. நாம சொல்லல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய சூழ்நிலையை கருதி அவர்கள் மருத்துவமனைக்கு போனா அங்கேயே கத்திரிக்கோள் போட்டு அழகா கிட்னி எடுத்துக்கிறான், லட்சக்கணக்கில் விற்கிறான். ஆனா அந்த ஏழைக்கு குறைந்த பணம் தான் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவைங்களா? இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 கையும் இல்லாத ஒருவர் என்னை வந்து சந்தித்தார். திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தொழிலாளி, 2 கையும் கிடையாது அவருக்கு போயிட்டு சொன்னாரு. மருத்துவர் சொல்றாங்க, ஐயா நினைச்சா 2 கையும் பொருத்தலான்னாரு. எப்படிப்பா பொருத்த முடியும் 2 கை இல்லாதக்குன்னு? இல்லைங்க பொருத்தலான்னு மருத்துவர் சொல்றாங்க, நீங்க நினைச்சா எங்களுக்கு வாழ்வு கொடுக்கலான்னு சொன்னார். உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அழைத்து இதை நீ ஒரு மருத்துவ குழு போட்டு இதை பரிசீலனை பண்ணுங்க. ஒரு மருத்துவ குழு போட்டு பரிசோதனை பண்ணி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் பொருத்தி இன்றைய தினம் அவள் திருமணம் செய்து வளமோடு செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எங்களுடைய ஆட்சியில கை இல்லாத போனா கையோட வர முடியும். திமுக ஆட்சியில காலோட போனா கால் இல்லாத வர்றான், உயிரோட போனா உயிர் இல்லாத வருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி கேவலமான ஆட்சி நடக்குது. இன்றைக்கு மருத்துவமனையில் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, போதிய மருத்துவர்கள் இல்ல, செவிலியர் இல்ல. அப்படிப்பட்ட அவலங்கள ஆட்சி தேவையா? தேவைங்களா? அண்ணா திமுக ஆட்சியில சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுத்தோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சை கொடுக்கின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். இன்றைக்கு ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து வரலாற்று சாதனை படைத்தோம். 2011-2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் உயர் அறுவை சிகிச்சை செய்ய இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பயன்பட்டது. இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் 4 ஆண்டு காலம் முடிவு பெற்று விட்டது. 5வது ஆண்டு அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரும், 7 சட்ட கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, இன்றைக்கு 4 வேளாண் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, 5 பொறியியல் கல்லூரி, IT கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். யாரோ சொல்றான் நாங்க ஆட்சிக்கு வந்தா வானத்தை வில்லா வளைப்போம். எங்க நீங்க கிழிக்க போறீங்க? அண்ணா திமுக ஆட்சியில சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம், வரலாற்று சரித்திரத்தை படைத்திருக்கின்றோம். மாணவ சங்கங்களை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று இளைஞர்கள் மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மாணவர்கள் உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு காரணம் அண்ணா திமுக அரசாங்கம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.